பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான தலைப்பு என்னவென்றால், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது எதை குறிக்கிறது? சத்தியம் என்பது இயேசுவுடைய வார்த்தையை குறிக்கிறது, அவர் வசனத்தை குறிக்கிறது. அவர் பேசுகின்ற வார்த்தைகள் தான் சத்தியம். அதை நாம் பின்பற்றி நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை அருள் நிறைந்த, ஆசீர்வாதம் நிறைந்த, மகிமை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு விடுதலை கொடுக்கின்றவராய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உள்ளது. அதை குறித்து வசனம் என்ன சொல்கிறது என்றால், யோவான் 8:22, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் யோவான் வசனத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி பின்பற்றி நடக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் அநேக வசனங்கள் நாம் படிப்போம், தியானிப்போம், அதை கடந்து செல்வோம். அந்த வசனம் எதை குறிக்கிறது, ஏன் அது சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம வசனத்தை படிப்போம் இல்லை, அந்த வசனத்தை படித்த உடனே அதை நம்ம தியானிக்கிறது இல்லை. ஒரு கடமைக்கேந்து படித்து அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்த காரியத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அன்றைய தினத்தில் அந்த வசனம் ஏன் வந்தது, எதற்காக வந்தது, எதற்காக ஆண்டவர் மூலம் பேசி கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் சற்று தியானம் பண்ண வேண்டும். அதாவது அதை நீங்கள் நினச்சி இந்த வசனம் எதற்காக வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் தியானிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே இருக்கலாம். அதற்காக நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுன்னா, அதை சரியாக தீர்மானத்துக்கு கொண்டு வரும்படியாக ஒரு வார்த்தையை நாம் கீழ்ப்படி நடக்கணும். சில சமயங்களில் எச்சரிக்கையை கொடுக்கின்ற வசனங்கள் நாம் படிப்போம். அதை நாம் சரியான திசையிலே நாம் செல்ல வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் கொடுத்த எச்சரிக்கை தான் இந்த வசனங்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்கிறாரு, நீ எச்சரிக்கா இரு அப்படின்னு சொல்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தினம் நாம் படித்து கொண்டு தான் இருப்போம். ஆனால் இது எல்லாமே நம்ம சில நல்ல விஷயங்கள் கூட எடுத்துப்போம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ கண்டிப்பாக நன்மையை பெற்றுக்கொள்வாய் என்று வசனங்கள் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் நீ எச்சரிக்கை உள்ளவனாக இரு, நிதானமாய் சிந்தித்து செயல்படு என்று வசனங்கள் நாம் அதை சரியான நோக்கத்தை எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏன் சொல்கிறோன்னா, அது ஒரு பயம், எச்சரிக்கை, சரி இதில் வசனம் வேணாம், வேறு வசனம் படிப்போம் சொல்லி மாற்றி வசனத்தை படிச்சுட்டு ஒரு ஆசீர்வாதமாக ஒரு திருப்தியாக போகும். ஆனால் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த எச்சரிக்கையான வசனங்களை நாம் கீழ்ப்பணிப்போம்னா அது இல்லை. அதை நம்ம தப்பாக எடுத்துகிட்ட வசனம், நம்ம சரியான வசனம் திருப்பி எடுத்து படிப்போம், இன்னொரு எடுத்து ஒரு நல்ல பிளஸ்ஸிங்கான வசனத்தை படிச்சுட்டு போவோம். ஆனால் அதுவல்ல நம்முடைய வாழ்க்கை. கர்த்தர் கற்றுக் கொடுத்தது நம்முடைய வாழ்க்கை என்பது வசனத்தின் மூலமாக தான் நடப்போகுது. ஆண்டவர் கொடுத்த வசனம் சில சமயங்களில் எச்சரிக்கையாக இருக்கலாம், பயமுறுத்ததாக இருந்தால் அது நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி வரப்போகின்ற காலங்கள், இன்றைய நடக்கிற விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், பேசுகிறது எச்சரிக்கையாக இருக்கணும், எதிர்வரவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், ரோட்டில் போக எச்சரிக்கையாக போகணும், பேசும்போது நம்ம நாவின் உதடுகள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உரைக்கிறார். அப்படிப்பட்ட வாக்குத்த வசனங்கள் நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம். அதை கீழ்ப்படி நடந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சரியான திசையை நோக்கி நடக்கும். ஏன் என்று சொன்னால், நம்முடைய இந்த நாட்கள்லாம் ஒரு கடைசி காலம் என்பது எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கிறது. ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டார், என்னுடைய வருகை சமீபமாக இருக்கிறது, அது எப்போ வேணால் நடக்கலாம் என்று. ஏன் இது கடைசி காலம் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கோம்னா, நிறைய யுத்தங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய பேர் மரணம் அடைகிறார்கள், நிறைய பூகம்பங்கள் வருகிறது, நிறைய அந்த சுனாமி அலைகள் வருகிறது, நிறைய பேர் மரணம் அடைந்து வருகிறார்கள், எதிரிக்கு சண்டைகள் வந்து கொண்டிருக்க, அதன் மூலமாக ஆயுதங்கள் மூலமாக நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நிறைய பேர் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சாத்தானின் பிடி அநேக உலக நாடுகளில் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அத்தகைய சூழ்நிலை தான், இந்த சூழ்நிலை தான் நம்முடைய வாழ்க்கையும் வாழ்ந்து வருகிறோம். அதற்காகத்தான் இது கடைசி காலமாக இருக்குமோ என்று ஒருவித அச்சத்தோடு தான் வாழ்ந்துருக்கிறோம். அந்த கடைசி காலம் தான் ஆண்டவர் வருகையின் காலம்.
அது கூட ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா, வருகை நாட்களில் அசுத்தங்கள்லாம் எடுத்துப்படப்பட்டு பரிசுத்தவான்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்ற ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது. நாம் அதற்கேற்றவர்களாக நாம் மாற வேண்டும். எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு வச்சுக்கலாம், எப்படி போவோம்? ஒரு சாதாரணமான ட்ரெஸ்ஸில் போவோமா? இல்லை, நல்ல ஒரு கிராண்டான ட்ரெஸ் போட்டு ஒரு நல்ல ஒரு நீட்டாக மற்றவங்க பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய ட்ரெஸ் இருக்கும், மேக்கப் இருக்கும், எல்லாம் பண்ணிட்டு நீட்டாக போகிறோம். அப்போது ஆண்டவரத்தில் நாம் செல்வதற்கு முன்பதாக நாம் எப்படி வாழ வேண்டும்? பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும், அவருக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் அர்த்தம். அப்போது தான் ஆண்டவரிடம் நம்ம செல்ல முடியும். அவர் இறுதி நாட்களிலே அந்த நித்திய அடைவதற்கான வழியே அதுதான். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தான் ஆண்டு சென்று வேண்டும். நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ண மட்டும் பத்தாது, நம்ம உள்ளமும் நீட்டாக இருக்கணும், அதாவது தூய்மையாக இருக்கணும். தூய்மை உள்ளத்தோடு இருந்து இயேசுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அதபடி நடக்கும் போதோ, அவர் சத்தியத்தை அறிந்து நடக்கும் போதோ நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் ஆசீர்வாத வாழ்க்கையாக இருக்கும். அவர் எதிர்காலம், நம்முடைய எதிர்கால வாழ்க்கை கர்த்தருடைய அந்த ஒரு நித்திய ஒரு உலகத்தில், ஒரு பரிசுத்தமுள்ள உலகத்தில், ஒரு வசந்த கால உலகத்தில் நாம் சென்றடையத்தக்கதான ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அதை தான் செய்யாமல் விட்டுறோம். சிலது நல்லா போயிட்டுருக்கோம், திடீரென்று சாத்தான் இடையில் வந்து நம்முடைய வாழ்க்கை திசை மாற்றி விடுவான், சில குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவான், சில பிரச்சனை ஏற்படுத்தி விடுவான். அது ஏன் வருவதுனே தெரியாது. அது பிரச்சனையாக வந்து நாம் செய்கின்ற சில நல்ல காரியங்கள் கூட தவறாக சென்று முடியும். அது செய்ய முடியாமல் கூட சில டைமில் போகலாம். ஏன் தெரியுங்களா? ஏனென்றால் நாம் ஆண்டவரிடத்தில் டைரெக்டாக போயிடக்கூடாது. எப்படியாச்சும் பிரச்சனையை கொடுக்கணும், போட்டத்தை கொடுக்கணும், எப்படியாச்சும் அவனை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு சாத்தான் நம்ம பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருப்பான். நாம் தினமும் பைபிள் படிக்கும் போதோ ஜெபம் பண்ணும் போதோ நம்ம பக்கத்தில் இருந்தாலும் அவனால் எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் நம்மளுடைய வசனம், அதாவது ஆண்டவருடைய வசனம் ஒரு அக்னி நெருப்பை போல சுட்டெரித்து கொண்டிருக்கும். ஆனால் அவன் நம்மை நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்போது அந்த சாத்தானுக்கு இடம் இருக்காது. அதே சமயத்தில் நம்ம வசனத்தை வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் நமக்குள்ள நம்மை சுற்றிலும் எதுவுமே இருக்காது, ஓப்பன் கேட்டாக இருக்கும். அப்போ சாத்தான் ஈஸியாக உள்ளே வந்துட்டு நம்மளை ஆட்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு போராட்டங்களை கொடுத்து நம்முடைய உள்ளத்தை குழப்பத்தை உண்டாக்கி நாம் செய்கின்ற காரியத்தை எல்லாம் சரியாக செய்ய விடாமல் ஒரு தோல்வியை அடையும்படியாக அந்த காரியங்கள் வாய்க்காதபடிக்கு நம்மளை கொண்டு சென்று விட்டு விடுவான். இதெல்லாம் எதற்கடையாளண்டா நம்மளை பாதாளத்தில் கொண்டு போய் விடுறது தான் அவனுடைய எண்ணம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை எப்படிப்பட்டது? நாம் பரிசுத்த வாழ்க்கையை அடைய வேண்டும், நாம் பரலோகத்தை அடைவதற்கான வழியை தான் நாம் போக வேண்டும். ஆனால் சாத்தானுக்கு எப்படி போகக்கூடாது, நீ வந்து என் பக்கம் வரணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணின் இமைப்போல நம்மளை பார்த்துட்டே இருக்கான். ஆண்டவர் மட்டும் பார்க்கல, சாத்தானும் பார்த்துட்டு இருக்கான். ஏன் தெரியுமா? எப்படியாச்சு கொண்டு வந்துடணும், இவன் ஆட்கொள்ள வேண்டும் என்று எப்படியாச்சு நம்ம இது பண்ணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இயேசுவிடத்தில் இருக்கணும். அப்போது தான் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். அப்படி வாழ்க்கை வாழ்வுதான் மிக மிக சரியான ஒன்று. வசனம் சொல்கிறது, அவர் வருகிறார், அவர் பூமியின் நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்கள் சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். பார்த்தீங்களா? அந்த சத்தியம் என்ற வசனத்தின்படி தான் நியாயம் தீர்ப்பார். நிறைய வசனங்கள் நம்ம படிச்சிருப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறார். விசாரணை என்பதே பல்வேறு போராட்டங்களை நமக்கு கொடுத்து நம்மளை மீட்டெடுப்பதற்கான வழியை கூட ஆண்டவர் சில சமயங்களில் கொடுப்பார். நம்ம எது வந்தாலும் ஈஸியாக ஜெபம் பண்ணால் அது கிடைச்சிருந்தா அதோட மகிமை, ஆண்டவரோட மகிமை நமக்கு கிடைக்காது. ஆனால் சில சமயங்களில் நாம் அந்த சாத்தாடு பேரில் சிக்கி மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் இருப்போம். ஆண்டவருடைய வழியில் நம்ம போக மாட்டோம். அதற்காக ஆண்டவர் நம் வழியிலே சென்று நமக்கு சோதனைகளை கொடுப்பார்.
நம்மாலே சோதனை நமக்கு கொடுத்து நமக்கு பல பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே நம்மளை வளர வைப்பதற்காக அவர் கொடுக்கின்ற இந்த விசாரிப்புகள் நமக்கு விடுதலை பெற்று தருவதற்காகத்தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஏதோ ஈஸியாக அந்த விஷயங்களை சாதித்திடுவோம். ஜெபம் பண்ணி எல்லாம் கிடச்சிடும், எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் யாருக்கு? நான் பரிசுத்தமாய் வாழ்பவருக்கு. ஆனால் பாவத்தில் வாழ்பவருக்கு சில போட்டங்கள் ஆண்டவர் கொடுப்பது எதற்கானா, நம்மளை மீட்டு எடுப்பதற்காக தான். நம்மளை மீட்டெடுத்து அவர் சத்தியத்திலே கொண்டு வந்து அதன்படி நடக்க செய்து நம்மளை பரலோகத்தில் அழைத்து செல்வதற்கான வழி தான் ஆண்டவர் பார்க்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, பட்டாதான் புத்தி வரும், அப்போது தான் நம்ம வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு சில சமயம் சில வார்த்தைகள் உள்ளது இல்லையா? அதையே நம்ம படணும். பட்டாதான் ஏன் புத்தி வரணும்? அதுக்கு முன்னாடி நம்ம புத்தியை கொண்டு வரலாம் இல்லையா? அந்த புத்தி எங்கே கிடைக்குன்னா, வசனத்தில் தான் கிடைக்கும். ஆண்டவத்தில் வந்து நீங்கள் வந்து ஜெபிப்பது மூலமாக தான் கிடைக்கும். ஏன் படணும்? ஏன் அந்த பாடுகளை அனுபவிக்கணும்? யோசித்து பாருங்கள். அந்த பாடுகள் நாம் அனுபவிப்பாமல் நம்முடைய வாழ்க்கையை சத்தியத்திலே கொண்டு வரணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். எவரையும் என்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவருடைய கரத்தினால் ஆகும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போவது என்ன வசனம் சொல்கிறது. நீங்கள் நாம் கூட சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாம் இறந்து விடுவோம், அடுத்த சந்ததி உருவாகலாம். இப்போ இருக்கிறது அப்போது அடுத்த கொஞ்ச நாள் இருக்காது என்று நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது இல்லையா? ஆனால் காலங்கள் மாறினாலும் பிரச்சனைகள் மாறினாலும் அல்லது உலகமே மாறி போனாலும் அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்றுமே அழிந்து போவதில்லை. பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை இன்று வரையில் நிலைத்திருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை நிலைத்திருக்குது இல்லையா? இது எப்போதோ 2000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட வார்த்தைகள். அதன் பிறகு பல்வேறு சந்ததிகள், பல்வேறு மாற்றங்கள் என்று எத்தனையோ வந்து சென்றது இல்லையா உலகம். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நிலைத்திருக்கிறது என்றால் அது இயேசுனுடைய மகிமையுள்ள வார்த்தையாகத்தான் இருக்கும். அவர் வார்த்தை என்றுமே ஒழிந்து போகாதபடி தான் இருக்கும் என்பது அதிக நிச்சயமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்திருக்கார். பாருங்க, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கேன். இதுதான் அவர் கொடுக்கின்ற சிம்பிளான ஒரு வாக்கு. நான் இருக்கிற வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கு. இதை பின்பற்றி வருவர்கள் சத்தியத்தை நடப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பார்கள், ஜீவனமாக இருப்பார், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவர் உரைக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் பிடித்து அதை எடுத்து நடக்கணும். நாம் நினைக்கலாம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை தான், நம்ம அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் சரியாகத்தான் இருக்கிறோம், நாம் ஜபம் படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், சரியாக இருக்கிறோம், நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுவே நடக்கிறோம் என்றால் சில சமயங்களில் இல்லாமல் தான் போய்கிறது. நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்களும் சத்தியத்தில் அல்லது சத்தியத்தை அறியும்படியான வாழ்க்கையை நம் மூலமாக மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். இப்போ நம்ம சுற்றி உள்ளவர்களுக்கு, நம் நெருங்கிய நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, அவங்க வேறு கம்யூனிட்டியாக கூட இருக்கலாம். ஒரு ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், கிறிஸ்டினாக கூட இருக்கலாம். கிறிஸ்டின் ஏன் சொல்லணும்னா, கிறிஸ்டினாக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் பைபிளில் கரைச்சி குடிச்சோன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்டினாக மட்டும்தான் இருப்பாங்க தவிர, வார்த்தையில் தான் பேருக்கு தான் கிறிஸ்டினாக இருப்பது தவிர, வசனத்தை படிக்காதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கார்கள், அதை பற்றி அறியாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களுக்கும் நம்ம எடுத்து சொல்லலாம். ஒரு சாட்சி சொல்கிறேன். நெருக்கமான ஒரு உறவு, எனக்கு மாமா வேணும். அவர் வந்து ஒரு ஹிந்து, நீண்ட நாட்களாக பழக்கம் உள்ளவர். அவர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாரம் வந்து என்னுடைய யூடியூப் மெசேஜை வந்து அவருக்கு ஷேர் பண்ணுவேன் வாட்ஸ்அப் மூலமாக. அவர் வந்து அது வசனத்தெல்லாம் கேட்டு, நல்லா இருக்குது, இந்த வசனம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சில கருத்துக்களை கேட்பார். நான் அவருக்கு சொல்லுவேன். அப்படி தான் காலங்கள் போய் கொண்டது. ஒரு நாள் ஆச்சுன்னா அவரிடத்துலேருந்து தினமும் ஒரு வசனம் வந்து கொண்டு இருக்குது. அதாவது ஆண்டவர் வார்த்தை தினமும் எனக்கு அனுப்பிட்டே இருக்கிறாரு.
அவர் வந்து ஒரு ஹிந்து தான். வசனத்தை எனக்கு தினமும் அனுப்பிட்டே இருக்கிறாரு. எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு ஹிந்து நமக்கு வசனத்தை எங்கேருந்து எடுத்து அனுப்புறாருன்னே தெரியாது. பாருங்க, அவருக்கு ஆண்டவருடைய அந்த சத்தியத்தை அறிகின்ற அறிவை கொடுத்து அதை நமக்கு கொடுக்கும்படியாக எனக்கு தான் அனுப்புறாரு. ஆனா அந்த வசனத்தை அவர் மூலமாக அனுப்புறாரு இல்லையா, அதுதான் ஆண்டவர்களுடைய மகிமை அவர் மேல் வெளிப்பட்டது. அவரையே அறியாமல் ஆண்டவருடைய சத்தியம் அவருடைய பேசிக் கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். இன்றைய தினத்துல கூட பாருங்க, அந்த அந்த ஒரு கிளிப்பிங் உங்களுக்கு போடுறேன். அது போட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்துருப்பீங்க. பாருங்க, இந்த வசனங்கள் தினமும் எனக்கு வந்துட்டே இருக்கும். அதை படிக்கும்போது ஒரு ஆசீர்வாதம். ஒரு கிறிஸ்டியன் பீப்புள் அனுப்பல, ஒரு ஹிந்து அவர் வந்து அனுப்பி கொண்டிருக்கிறார். பாருங்க, அவர் அது படிக்காமல் அனுப்புவார், நிச்சயமாக அவர் படித்து தான் எனக்கும் அனுப்புகிறார். ஸோ அவர் அனுப்புவதே ஒரு ஊழியம் தான் என்று சொல்லுவேன். எத்தனை பேருக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, எத்தனை பேருக்கு நம்ம வசனத்தை ஷேர் பண்ணுறோம். ஆனால் இன்னொருத்தர் ஒரு இயேசு அறியாத ஒருத்தர் வந்து நமக்கு ஷேர் பண்ணுறாருன்னா அவர் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இயேசுடைய வார்த்தை அவருக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது அர்த்தம். அவருடைய வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே இறங்கி அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அவர் ரொம்ப லாங்கில் தான் இருக்கார், பார்ப்பதில்லை, பேசுவதில்லை. ஆனால் வசனத்தின் மூலமாக எனக்கும் அவருக்குமான உறவு பலப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் வந்து இயேசுடைய மகிமை, ரட்சிப்பு. பாருங்க, அவர் எப்படினா இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக நம்ம உறவை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு மட்டும் இல்லை, அவருக்குமே ஒரு பலத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அவர் நினச்சா எது வேணா பண்ணாமல் இருக்கலாம், இதெல்லாம் அவசியமில்லாத இருக்கலாம். ஆனால் தினமும் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, எப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு சத்தியத்தை நமக்கு அறியும்படியாக செய்திருக்கார் பாருங்க. இதுதான் ஆண்டவருடைய மகிமை. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை சரியாக செய்யும் போதோ ஆண்டவருடைய மகிமை நம்மேல் பலமாய் வெளிப்படும். உங்கள் வாழ்க்கையில கூட நீங்கள் இதுவரை நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை யாருக்குமே ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தினமும் ஒரு வசனத்தை அனுப்புவீங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம். அப்படி செய்வதன் மூலமாக இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் இறங்கி உங்களோடு அவர் உடன்பட்டு கொண்டிருப்பார். உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டால் போதும், அவர் உங்களை பார்த்து கொண்டு அவருக்கு நீங்கள் உண்மை உள்ள விசுவாசமுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்து அவர் சத்தியத்தை அறிந்து அதை காத்து அதன்படி நடப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை இயேசுவை போல் வாழ்வதற்கான அடையாளமாக இருக்கும். இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம். நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது தான். எப்படி இயேசுடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒழிந்து போகாமல் இருக்கிறதோ அதே போலதான் நம்முடைய இயேசுவை அறிகின்ற அறிவை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கை என்றும் அழிந்து போவதில்லை. ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக இருக்கும், ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அங்கு சாத்தானுக்கு இடம் கிடையாது. நாம் இயேசுவை அறிய 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 அவர் சத்தியத்தை நடக்க 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 சாத்தானுடைய வஞ்சனை, சாத்தானுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே மாறி போகும், மறைந்து போகும், அழிந்து போகும். இதை உணவுபூர்வமாக இயேசுடைய அடியேனாக வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உங்கள் முன் நான் சமர்ப்பிக்கிறேன். நீங்களும் அதை தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் இயேசுவை அறிகின்ற அறிவை அறிந்து கொள்ளும் பொழுதோ
சாத்தான் அங்கு அழிந்து கொண்டிருப்பான் என்பது அர்த்தம். நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டால் சாத்தான் அழிந்து கொண்டிருப்பான். அவனுக்கு அங்கே வேலை கிடையாது. நம்மோடு உடன்படுகின்ற வேலை கிடையாது. பக்கத்தில் இருந்தாலும் அவனுக்கு வேலை கிடையாது. அவனால் நெருங்க முடியாது. நம்மளை சுற்றிலும் அக்னி நெருப்பான இயேசுவின் வசனம் நம்மளை பாதுகாக்கும். எங்கு சென்றாலும் வந்தாலும் அவர் வசனம் நம்மளை பாதுகாக்கும். அப்படிப்பட்ட வாக்கு வசனத்தை நாம கீழ்ப்படி நடப்போமானால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை துதிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். அந்த சத்தியத்தை அறிகின்ற அறிவிலே நம்ம வாழ்க்கையை வளர வேண்டும். நான் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய வாழ்க்கையில் பெரியவர்கள் மட்டும் படிச்சுட்டு சின்ன பசங்களுக்கு சொல்லி தரணும். ஆனால் சின்ன பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போதோ அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதோ அவர்களும் அவர் சந்ததிகளும் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். என்னுடைய பிரதருடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க. அவங்க வசனத்தை ரொம்ப அழகாக பேசுவாங்க, அழகாக சொல்லுவாங்க. அப்பா அம்மா அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. அது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இந்த காலத்தில் எத்தனை பேர் தமிழ் ஒழுங்காக படிக்கிறாலும் சொல்ல முடியாது. தமிழே சரியாக படிக்காமல் இருக்கும்போது பைபிள் எப்படி படிக்க முடியும்? ஆனால் அவங்க தமிழ் சரியாக தெரியல கூட இந்த வசனத்தை அழகாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு வளர்ப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு ஆசீர்வாதம் உள்ள குடும்ப வாழ்க்கை அடையாளமும் அதுதான். இயேசுவை போல் நம்ம வாழ முயற்சி எடுத்தால் மட்டும் பத்தாது, அதை மாதிரி நடக்கிறவர்களாக தான் இருக்கணும். வசனத்தை படிச்சுட்டோம், பைபிளை வாசிச்சிட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், எல்லாம் முடிச்சிட்டோம், நம்ம கடவை செஞ்சுட்டோம், அவ்வளோதான் சொல்லியிருக்கக்கூடாது. அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதன் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நம்ம கொடுப்பதன் மூலமாக ஒரு ஆத்மாவை நம்ம அறுவடை செய்வதாக இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் ஆத்மா அறுவடை. அவர்கள் ரட்சிப்பை கொடுப்பது தான் அது. அவர் என்று வசனத்தை அவர்கள் தியானிக்கிறார்களோ படிக்கிறார்களோ அப்போதே அவர் விடுதலை ஆவார்கள் என்று அர்த்தம். எப்படி மாமா பார்த்தீங்கன்னா தரும் வசனத்தை அனுப்பி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ, ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல தான் நாம் நம் மூலமாக ஒரு ஆத்மாவை பெற்றுக்கொள்வதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அடையாளம். இதை நாம் என்று எப்போது செய்கிறோமோ அப்போது நம்மோடு கர்த்தர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். நாம் எங்கு சென்றாலும் வந்தால் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மளை உடன்பட்டு நம்மளை ஆசீர்வாதமாக இருப்பார். நாம் செய்வோமா? தினமும் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவோம், அவரை தியானிப்போம், அவரை ருசி பார்ப்போம், அவரை பற்றி கொள்வோம், இயேசுவை போல அவர் முயற்சி செய்வோம். ஜெபம் செய்வோமா? சோத்திர ஆண்டவரே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றி துதிக்கிற கர்த்தாவே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வாக்குத்தத்தின்படி கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் உண்மை துதிக்கும்படியாய் வசனத்தை நாங்கள் கேட்டு அதுமாதிரி நடக்க முடியாது எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிற கர்த்தாவே, இனி வரப்போகும் நாட்கள் பொல்லாததாக இருக்கிறதால் எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய சத்தியத்திலே அர்ப்பணித்து வாழ்கின்றவராய் அப்படி நடக்கின்றவராய் எங்களை மாற்றுவீராக சாமி. ஆமாம் சாமி, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சாமி உங்களுடைய சத்தியம் என்கின்ற வசனம் சென்று சேரும்படியாய் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் உம்முடைய கிருபை இறங்கும்படியாக செய்யும் கர்த்தாவே. ஆமாம் சாமி, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, அவர் சிப்பில் வார்த்தையாக இருக்கும்படியாய் எழுப்புதலை கொடுக்கும்படியாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. எங்கள் இந்த ஊழியத்தை நீ மேன்மேலும் பலப்படுத்தும்படியாய் இன்னும் உடைய வார்த்தைகள் அதிகமாய் பேசும்படியாய் நீர் எங்களுக்கு துணையாயிரும் வழிநடத்துங்க. ஆசீர்வதிங்க. உம்முடைய அன்பும் ஆசீர்வாதமும் சமாதானமும் எப்போது எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழை மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதிக்கிற மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியை கேட்ட நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணும் போதோ நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக இருப்பதற்கான அடையாளமாக நீங்கள் வாழ்வீர்கள். அது எதை குறிக்கிறது தெரியுமா? ஆண்டவர் ஆசீர்வாதம் உங்களுக்குள் இறங்கும் என்பதை குறிக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை கேட்கும் போதோ ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் ஷேர் செய்யும் போதோ ஆண்டவர் மகிமை உங்கள் மேல் வெளிப்படும். நீங்கள் செய்கின்ற ஊழியம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியமாக இருக்கும். நீங்கள் அறிந்து கொண்ட இந்த வார்த்தை மற்றவர்களுக்கு சொல்லும் போதோ சந்தோஷமாக இருக்கும். அவர்கள் அந்த வசனத்தை கேட்டு உங்களோட சொல்லும் போதோ அது ஒரு சாட்சியாக இருக்கும். அதன் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உங்களுக்கு ஆண்டவர் பல்வேறு அற்புதங்களை செய்வார் என்பது அதிக நிச்சயம். இதை நான் சொல்ல வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.